சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். குழந்தைகளினுடைய நலன் கருதி உருவாக்கப்பட்ட சட்டம்தான் கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட். இப்போ மைனர் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யார் கார்டியனா செயல்படுறது அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. அப்படி பிரச்சனை ஏற்படுறப்ப கணவன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணுங்கிறான், அதே மாதிரி மனைவி தன்னிடம் தான் இருக்கணும்னு சொல்லுது. இது சம்பந்தமாக நிறைய மனுக்கள் இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் இருக்கு. இப்போ இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் இது போல யாரை மைனர் குழந்தைகளுக்கு கார்டியனாக போடலாங்கிற அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. இந்த வீடியோவில் நாம் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய சமீபத்திய தீர்ப்பை பார்ப்போம். இது இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த ஆள்வரை குறித்து ஒரு தெளிவான ஒரு சட்ட கருத்து கிடைக்கும். அதாவது ஒரு குழந்தையினுடைய மைனர் குழந்தையினுடைய கார்டியனாக என்னை நியமனம் செய்ய வேண்டும் என்று யாராவது அந்த குழந்தையின் மீது அக்கறை உள்ளவர்கள், அதாவது தாய் தந்தை இவர்களிலே யாராவது ஒருவர் இல்லாத பட்சத்திலே அந்த இருக்கிற ஒருவர் அந்த குழந்தையினுடைய நலனுக்கு எதிராக இயங்குகிறார் என்றால் அவருடைய தாத்தா பாட்டி அல்லது தாய் மாமன் யார் வேணாலும் கூட இந்த மாதிரி ஒரு மனு போடலாம். அது கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்டில் ஃபேமிலி கோர்ட்டில் போடலாம். அப்படி ஃபேமிலி கோர்ட்டில் போடுறப்ப அந்த பிரிவு 7(1)G அப்படிங்கிற பிரிவில் இந்த குழந்தை மைனராக இருக்குது, இதனுடைய படிப்பு பராமரிப்பு, இதனுடைய கஸ்டடி, இதனுடைய ஆக்சஸ் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நான் இந்த குழந்தையினுடைய ஒரு தாத்தா பாட்டி, அம்மாவளி தாத்தா அம்மாவளி பாட்டி, அவங்க அப்பா இன்னொரு 2வது ஆரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நம்ம போட முடியும். அப்படி போடுறப்ப ஒரு அதே போல் ஒரு தாத்தா ஒரு மைனர் குழந்தைக்காக ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த பிரிவின் கீழே அந்த மனு தாக்கல் செய்கிற போது அவர் இந்த குழந்தைக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கும் என்ன கார்டியனாக போடணும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனு கார்டியனாக குழந்தைய போடுறதுக்கு, வளர்க்குறதுக்கு, பாதுகாத்துக்கிறதுக்கு, கஸ்டடிக்கு வேணால் போடலாமே ஒழிய இந்த சொத்துக்கு கார்டியனாக உங்களை போட முடியாது அப்படின்னு அதை திருப்பி அனுப்பிச்சது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு மேல்முறையீடு போகப்படுகிறது. அதில் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. நீதியரசர் விஜயகுமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த பிரிவு 7(1)G இப்போ குடும்ப நல நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த இன்பர்சன் அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு வளர்ப்பு இவைகளை பொறுத்து இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். ஆனால் இந்த சொத்துக்கு, அந்த குழந்தையினுடைய சொத்துக்கு கார்டியனாக இருந்து நான் ஒரு மனு தாக்கல் செஞ்சேன்னா அதை குடும்ப நல நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்ய முடியாது, நான் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னதான் குடும்ப நல நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு இணையானது என்று பிரிவு 7(1)A சொல்லப்பட்டாலும், அந்த அதிகாரம் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த குடும்ப நல நீதிமன்றத்திற்கு அந்த சொத்துக்களை பொறுத்து கார்டியனாக நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதற்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் என்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு CTC வால்யூம் 3 பக்கம் 613 சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பாக பதிவிடப்பட்டிருக்கிறது.